Future Vision Study Center, Salem. நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் பேத்தோஜனில் ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ் முடிச்சாச்சு. பாக்டீரியாவுக்கு அதோட சிம்டம்ஸு, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி வைரஸ்க்கு அதோட சிம்டம்ஸு எப்படி வந்து வெக்டர் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஃபங்கஸ்க்கு நம்ம வெறும் ஹிஸ்ட்ரி மட்டும் தான் பார்த்தோம். அது என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, ஜென்ரல் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபங்கை வந்து எந்தெந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அதை மட்டும் பார்த்துட்டு ஃபங்கஸை சாப்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்கல் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஆஃப். அதுக்கு முன்னாடி ஃபங்கல் சிம்டம்ஸ் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 ஹிஸ்ட்ரி இருக்குது. ஐரிஷ் ஃபமைன், பெங்கால் ஃபமைன். இது 2 முக்கியமான கொஷின். ஐரிஷ் ஃபமைன் அது வந்து எந்த இயரில் நடந்ததுன்னா, ஐரிஷ் ஃபமைனா பஞ்சம் நடந்தது ஐரிஷ் நாட்டில். எதனால் வந்ததுன்னா பொட்டேட்டோ கிராப்பில் நடந்தது. ஐரிஷ் ஃபமைன் வந்து பார்த்தீங்கன்னா 1845 1846 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் ஐரிஷ் அப்படின்ற ஒரு இடத்துல பொட்டேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேத்தோஜன் வந்து அந்த டைமில் தான் முதல்ல வந்துச்சு. இந்த பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் வச்சது யாருன்னா ஆண்டன் டி பெரி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல லேட் பிரைட்டா பொட்டேட்டோக்கு பைட்டோப்தெரா இன்ஃபெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாரு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஓல்டன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தனால ஐரிஷ் கண்ட்ரியில் மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த டைமில் இந்த பைட்டோப்தெரா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா கூல் டெம்பரேச்சராக இருக்கும். டெம்பரேச்சர் வந்து நைட் டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இதோட இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவா அண்டர் கிரவுண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த டைமில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுனால என்டையர் பொட்டேட்டோவும் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ என்டையர் பொட்டேட்டோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா மற்றபடி சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாதனால அந்த டைமில் வந்து கிரேட் ஃபமைன் வந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐரிஷ் ஃபமைன் சொல்லுவாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் இல்லாமல் டெத் ஆகிட்டாங்க. எந்த வருஷம் சொல்லி கேட்போம். கிரேட் ஃபமைன் வந்து பார்த்தீங்கன்னா 1845 to 1846. ஐரிஷ் அப்படின்ற ஒரு வெரைட்டி பொட்டேட்டோ வெரைட்டி தான் போட்டிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காசலாகன்ஸ் வந்து பைட்டோப்தெரா இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த வருஷம் சொல்லி முக்கியமாக கேட்பான். ஐரிஷ் ஃபமைன் எது ரிலேட்டட்னு கேட்டாங்கன்னா பைட்டோப்தெரா இன்ஃபெக்ஷன்ஸோட ரிலேட்டடானது. நெக்ஸ்ட் ஃபமைன் பெங்கால் ஃபமைன். இது எங்கே நடந்ததுன்னா இந்தியாவில் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. பெங்கால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1943 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் தான் வெறும் பெங்கால். அந்த பெங்கால்ன்ற ஏரியாவில் நடந்தது. என்ன கிராப்பில் பார்த்தீங்கன்னா ரைஸ் கிராப்பில். பெங்கால் ஃபமைன் எந்த வருஷம்னா 1943. எந்த கிராப்னா ரைஸ் கிராப்பில். எந்த ஆர்கானிசம் அப்படின்னா ஹெல்மித்தோஸ்போரியம் ஒரைசே ஆர் ட்ரெஸ்லீரா ஒரைசே. ஹெல்மித்தோஸ்போரியம் ஒரைசே ஆர் ட்ரெஸ்லீரா ஒரைசே. இந்த பேத்தோஜன் வந்து என்ன டிசீஸ் காஸ் பண்ணுன்னா ப்ரௌன் ஸ்பாட் ஆர் செசாமம் லீ ஸ்பாட். ப்ரௌன் ஸ்பாட் அப்படின்னா செசாமம் லீ ஸ்பாட் இன் ரைஸ் caused by Helminthosporium oryzae or Drosera oryzae. இந்த காசல் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து ரைஸ் நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் யூபி இந்த ஏரியாவில் தான் க்ரோ ஆகிருக்கும். இந்த காசல் ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணனால இந்த பேத்தோஜன் வந்து அந்த டைமில் அட்டாக் பண்ணனால ஈல்டு வந்து ரைஸ் வந்து மேஜர் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமைன் இருந்தனால பெங்கால் ஃபமைன் சொல்லுவாங்க. இது இந்தியாவில் 1943 காசல் ஆர்கானிசம் Helminthosporium oryzae or Drosera oryzae. இது 2 கொஸ்டின் கேட்பான். எந்த இயர் என்ன ஆர்கானிசம், எந்த இயர் என்ன ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ ரொம்ப முக்கியமானது 2 ஃபமைன் ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் சிம்டம்ஸ். ஃபங்கஸ் வந்து என்னென்ன ஜென்ரல் சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் பார்க்க போகிறோம். டேம்பிங் ஆஃப், மில்ட், ரூட் ராட், லீவ் ஸ்பாட், லீவ் பிளைட், ரஸ்ட், ஸ்மட், ஆந்த்ரகனோஸ், கிளப் ரூட், பவுடரி மில்டியோ, டவுனி மில்டியோ, எர்காட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிம்டம்ஸ் ஆஃப் ஃபங்கை காஸ் பண்ணக்கூடிய ஜென்ரல் சிம்டம்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா டேம்பிங் ஆஃப். டேம்பிங் ஆஃப் வந்து பார்த்தோன்னா காஸ்டு பை பித்தியம் அப்பனி டெர்மேட்டம். டேம்பிங் ஆஃப் வந்து பார்த்தோன்னா காஸ் பண்ணக்கூடிய ஃபங்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பித்தியம் அப்பனி டெர்மேட்டம். இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஒன்று ப்ரீ எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப், இன்னொன்று போஸ்ட் எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப். ப்ரீ எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப், போஸ்ட் எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா எதில் காஸ் பண்ணணும்னா பித்தியம் அப்பனி டெர்மேட்டம். என்ன கிராப்னா வெஜிடபிள் கிராப். மோஸ்ட் ஆஃப் த வெஜிடபிள் கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ எமர்ஜென்சி அண்ட் போஸ்ட் எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப் வரும். டேம்பிங் அப்படின்னா டேம்ப் அப்படின்னா வெட் அடுத்துன்னு அர்த்தம். டேம்ப் அப்படின்னா வெட் அப்படின்னு அர்த்தம். ஈரப்பதமான இருக்குன்னு அர்த்தம். எங்கே வரும்னா நர்சரியில் வரக்கூடியது. இது வந்து நர்சரி டிசீஸில் வரக்கூடியது டேம்பிங் ஆஃப். ப்ரீ எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப் அப்படின்னு என்னன்னா நம்ம சீடு வந்து க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேத்தோஜன் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால டெத் ஆகிடும். சீட்ஸ் வந்து ராட்டன் ஆகி ஜெர்மினேட்டே ஆகாது. சீடு வந்து ஜெர்மினேட்டே ஆகாது. ப்ரீ அப்படின்னா எமர்ஜென்சி. சீடு வரதுக்கு முன்னாடியே வந்து டெத் ஆகிடுச்சுன்னா அது ப்ரீ எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப். போஸ்ட் எமர்ஜென்சி அப்படின்னா சீடு வளர்ந்ததுக்கப்புறமேட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த இன்ஃபெக்ஷன் மூலிமா என்னன்னா டாப்லிங் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. டாப்லிங் சிம்டம்ஸ் வந்து எதில் ஆக்கணும்னா போஸ்ட் எமர்ஜென்சி டேம்பிங் ஆஃப் சொல்லுவாங்க. ஏன்னா
வளர்ந்ததுக்கப்புறம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் சீடு வந்து க்ரோ ஆனதுக்கப்புறமேட்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இந்த பேசல் போர்ஷனில் இன்ஃபெக்ஷன் ஆகும். இந்த பேசல் போர்ஷனில் இன்ஃபெக்ஷன் ஆகிற அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மில் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால பிளான்ட் வந்து அப்படியே டெத் ஆகிடும், சாஞ்சி கீழே விழுந்துடும். அதாவது டாப்பிங் சிம்டம்ஸ் சொல்லப்படுது. டேம்பிங் ஆஃப் வந்து காஸ்டு பை பித்தியம் அப்பனிட் எரிமட்டம். 2 டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்குது. ப்ரீ எமர்ஜென்ஸ் டேம்பிங் ஆஃப், போஸ்ட் எமர்ஜென்ஸ் டேம்பிங் ஆஃப். ப்ரீ எமர்ஜென்ஸ்னா சீடு வரதுக்கு முன்னாடி, போஸ்ட் எமர்ஜென்ஸ்னா சீடு வந்ததுக்கப்புறம். இது பித்தியம் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்கல் டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்ட், ரூட் ராட். வில்ட் வந்து பார்த்தீங்கன்னா எது காஸ் பண்ண கேட்டோம்னா ஃபியூசேரியம், வெட்டிசிலியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வில்ட் காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ். ரூட் ராட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபோமினா. வில்ட் காஸ் பண்ணக்கூடியது ஃபியூசேரியம், வெட்டிசிலியம் இதெல்லாம் வில்ட் காஸ் பண்ணக்கூடியது. ரூட் ராட் பார்த்தீங்கன்னா மேக்ரோஃபோமினா காஸ் பண்ணக்கூடியது. இந்த வில்ட்டு ஃபங்கல் வில்ட்டுக்கும் பாக்டீரியல் வில்ட்டுக்கு நான் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி சொல்லிச்சு, திரும்பி சொல்கிறேன். ஃபங்கல் வில்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோயிங்காக இருக்கும், ட்ரையிங்காக இருக்கும், லீவ்ஸ் எல்லாமே. பாக்டீரியல் வில்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீனாகவே இருக்கும். ஃபங்கல் வில்ட்டு பார்த்தீங்கன்னா ஊசோட் சிம்டம்ஸ் எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்காது. பட் பாக்டீரியல் வில்ட்டில் ஊசோட் சிம்டம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்கல் வில்ட்டுக்கு சிம்டம்ஸ் சொல்லிச்சு. இதில் வாஸ்குலர் மெண்டல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லீஷன் இருக்கும் ஃபங்கல் வில்ட்டுக்கு. ரூட் ராட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு லீஷனும் இருக்காது. ஏன்னா ரூட் ராட் காஸ் பண்ணக்கூடியது மேக்ரோஃபோமினா பாக்டீரியா. இந்த மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கஸ் காஸ் பண்ணுது. இதில் என்ன சிம்டம்ஸ்னா மேஜர் சிம்டம்ஸ் வந்து பாக்ஸ் ஷெட்டிங் சிம்டம்ஸ். இது கொஸ்டின் கேட்கலாம். பாக்ஸ் ஷெட்டிங் சிம்டம்ஸ் வந்து எந்த பேத்தோஜெனல் காஸ் பண்ணு கேட்டோன்னா ரூட் ராட் சிம்டம்ஸ் காஸ்டு பை மேக்ரோஃபோமினா. பாக்ஸ் ஷெட்டிங்னா என்னன்னா இந்த ரூட்டில் கிரவுண்ட் போர்ஷனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் மேலே கூடிய அந்த லீஃப் வந்து மேலே கூடிய அந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டாக கிழிஞ்சிடும். அதான் பாக்ஸ் ஷெட்டிங் சொல்லக்கூடியது. பாக்ஸ் ஷெட்டிங் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ரூட் ராட் காஸ் பண்ணக்கூடியது மேக்ரோஃபோமினா ஃபேசியோலினா. இது ரூட் ராட். வில்ட் காஸ் பண்ணக்கூடியது ஃபியூசேரியம் அண்ட் வெட்டிசிலியம். தேர்டு சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் ஸ்பாட், லீவ் பிளைட். லீவ் ஸ்பாட்ன்றது நார்மலாக ஸ்பாட் தான், வாட்டர் சாக்கெட் ஸ்பாட் மாதிரி தான் டெவலப் ஆகும். இது ஃபங்கல் லீவ் ஸ்பாட் டெவலப் ஆகக்கூடியது. லீவ் பிளைட் அப்படின்றது நார்மலாக ஸ்பாட் மாதிரி டெவலப் ஆகும். அந்த ஸ்பாட்டெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பிளைட்டிங் சிம்டம்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே லீவ் பிளைட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் லீவ் பிளைட் வந்துன்னா லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ இங்கே காஸ் பண்ணக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ காஸ் பை பைட்டோப்தெரா இன்ஃபெக்ஷன்ஸ். இதுதான் வந்து லீவ் பிளைட் காஸ் பண்ணக்கூடியது. ஒன்னோட ஒன்று ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்பாட் மாதிரி டெவலப் ஆகும். அந்த ஸ்பாட்லாம் ஒன்னோட ஒன்று எனர்ஜி பிளைட்னிங் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. ஸோ ஹியர் லேட் பிளைட் காஸ் பை பைட்டோப்தெரா இன்ஃபெக்ஷன்ஸ். இதை தவிர வேறு என்னென்ன பிளைட் சிம்டம்னா அல்டர்னேரியா காஸ் பண்ணக்கூடிய பிளைட் இருக்குது. லீவ் ஸ்பாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்ட்ரன். லீவ் ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா செர்கோஸ்போரா காஸ் பண்ணக்கூடியது லீவ் ஸ்பாட்டு. லீவ் பிளைட் வந்து அல்டர்னேரியா, பைட்டோப்தெரா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் பிளைட் காஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ரஸ்ட் அண்ட் ஸ்மட். ரஸ்ட்டு, ஸ்மட்டு இது வந்து பெசிடியோ ஸ்போர் வந்து காஸ் பண்ணக்கூடியது. இது வந்து ஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பெசிடியோ ஸ்போர். ரஸ்ட்டு, ஸ்மட்டுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தலாம். ரஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் போர்ஷனில் அஃபெக்ட் பண்ணக்கூடியது வித்தவுட் ஃப்ளவரிங் பார்ட்ஸ் இல்லாமல் மற்ற என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அதில் அஃபெக்ட் பண்ணக்கூடியது ரஸ்ட்டு. ஸ்மட் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பார்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஸ்மட்டு. ரஸ்ட் அப்படின்றது லீஃப் ஏரியாவில் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஸ்மட் அப்படின்றது வெஜிடேட்டிவ் இல்லாமல் ரீப்ரொடக்டிவ் ஏரியாவில். ரஸ்ட்னா வெஜிடேட்டிவ் ஏரியா, ஸ்மட்னா ரீப்ரொடக்டிவ் ஏரியா. ரஸ்ட் காஸ்டு பை பக்சினியா. மெயின்லி ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்சினியாவில் காசு ஆகும். ஸ்மட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டிலகோன்னு. இங்கே வந்து லூஸ் மட் ஆஃப் ஹீட்ன்றது எங்கே காசு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சீடில், அந்த எம்ப்ரியோவில். எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆகுதுன்னா ரீப்ரொடக்ஷன் மூலியமாக தான் டெவலப் ஆகுது. ஸோ எம்ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் டெவலப் ஆகிறதுனால ஸ்மட் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ரஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ஆர்கன். இங்கே காசு பண்ணக்கூடியது அஸ்டிலகோ நியூரோட்ரிட்டிசி அப்படின்றது லூஸ் மட் ஆஃப் ஹீட் காசு பை அஸ்டிலகோ நியூரோட்ரிட்டிசி. ரஸ்ட் அப்படின்றது சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன், வேற ஸ்மட் அப்படின்றது லோக்கலைஸ் இன்ஃபெக்ஷன். சிஸ்டமிக் அப்படின்னு என்னென்னா ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா, ஒரு பிளான்ட்டில் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த என்டையர் பிளான்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்பர் சைட் அண்ட் லோயர் சைட் எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிறது சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன். இது வந்து ரஸ்ட்டில் இருக்கும். ஸ்மட்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ், ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கக்கூடியது ஸ்மட்டு. ஸோ ஸ்மட் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது. இந்த ஸ்மட்டுக்கு எக்ஸாம்பிள் லூஸ் மட் ஆஃப் ஹீட், அஸ்டிலகோ நியூரோட்ரிட்டிசி. ரஸ்ட்டுக்கு வந்து பிளாக் ஸ்டெம் ரஸ்ட் ஆஃப் ஹீட் காஸ்டு பை பக்சினியா கிராமினி ட்ரிட்டிசி. பக்சினியா கிராமினி ட்ரிட்டிசின்றது லூஸ் மட் ஆஃப் ஹீட் ஆர் பிளாக் ஸ்டெம் ரஸ்ட் ஆஃப் ஹீட் காஸ்டு பை பக்சினியா கிராமினி ட்ரிட்டிசி. லூஸ் மட் ஆஃப் ஹீட் காஸ்டு பை அஸ்டிலகோ நியூரோட்ரிட்டிசி. இந்த ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஹோஸ்ட் தேவைப்படும். ஸ்மட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஹோஸ்ட் தேவைப்படாது. இது கேட்ட கேள்வி. ரஸ்ட்டுக்கு வந்து ஆல்டர்னேட் ஹோஸ்ட் ஃபார் பிளாக் ஸ்டெம் ரஸ்ட் ஆஃப் ஹீட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். பார்பரி, மஹோனி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஹோஸ்ட் தேவைப்படுது. ஸோ ரஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட் ஹோஸ்ட் தேவைப்படும், ஸ்மட்டுக்கு தேவைப்படாது. ரஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாக் ஸ்டெம் ரஸ்ட் ஆஃப் வீட்டு, காஸ்லாங் பக்சினியா கிராமினி ட்ரிட்டிசி. மெயின் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு. ஆல்டர்னேட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்பரி ஆர் மஹோனி. இதே மாதிரி கம்புஸ் மட்டு ஒன்று இருக்குது. கம்புஸ் மட்டு அதுக்கு ஆல்டர்னேட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால். இது கேட்கலாம்.
கம்பு ரஸ்ட்டுக்கு அல்டர்னேட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சால். ஸோ இதான் ரஸ்ட்டுக்கு ஸ்மட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆந்த்ரகனோஸ் வந்து காசு பண்ணக்கூடியது கொல்ட்ரோட்டைக்கம். மேஜர் ஆந்த்ரகனோஸ் எல்லாமே வந்து காசு பண்ணக்கூடியது கொல்ட்ரோட்டைக்கம் தான் காசு பண்ணும். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா சங்கன் லீஷன், பிளாக் இர்ரெகுலர் சங்கன் லீஷன் டெவலப் ஆகும். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பாட் மாதிரி தான் இருக்கும். அது டெவலப் ஆகும்போது சங்கன் லீஷன் ஒரு சின்ன குழி விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ சங்கன் லீஷன் அப்படின்ற ஸ்பாட் எது டெவலப் ஆகும்னா ஆந்த்ரகனோஸ் தான் டெவலப் ஆகக்கூடியது. ஸோ ஆந்த்ரகனோஸ் காசு பை கொல்ட்ரோட்ரைக்கம். நெக்ஸ்ட் ஒன் கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ். கிளப் ரூட் வந்து எந்த கிராப்பில் அஃபெக்ட் ஆனால் கேபேஜ் கிராப்பில் வரக்கூடியது. கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோடிஃபோரா பிரேசிகே. காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் பிளாஸ்மோடிஃபோரா பிரேசிகே. இதுதான் வந்து கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் காஸ் பண்ணக்கூடியது. இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்வெல்லிங் ஆஃப் ரூட். கிரவுண்ட் போர்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தா ரூட்டில் தான் அஃபெக்ட் பண்ணும். கிளப்னா ஸ்வெல்லிங்னு அர்த்தம். ஸோ வந்து ஸ்வெல்லிங் ஆஃப் ரூட் போர்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுனால மினரல்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ மினரல்ஸ் ஸ்டாப் ஆகிறதுனால மேலே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ரூட்லேருந்து எந்த ஒரு மினரல்ஸும் சாயிலேருந்து எந்த ஒரு மினரல்ஸும் ரூட் அப்சர்வ் பண்ணாது. ரூட் அப்சர்வ் ஆனதுனால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ லீஃப்லாம் ட்ரை ஆகி வில்ட் ஆயிடும். ஸோ இது கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் ஸ்வெல்லிங் ஆஃப் ரூட். இந்த ஸ்வெல்லிங் ஆஃப் ரூட்டுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ட்ரோபி, ஹைப்பர்பிளாசியா. ஹைப்பர்ட்ரோபி அண்ட் ஹைப்பர்பிளாசியா இந்த ரெண்டு மெக்கானிசம் நடக்கிறனால தான் ரூட் வந்து ஸ்வெல் ஆகுது. ஹைப்பர்ட்ரோபி அப்படின்னு என்னன்னா இன்க்ரீஸ் இன் செல் சைஸ். இப்போ ஒரு செல் இருக்குன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த செல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி செல் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அது ஹைப்பர்ட்ரோபி. ஹைப்பர்பிளாசியானா இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது ஒரு செல் இருக்கும், செகண்ட் டே பார்க்கும்போது 2 செல் இருக்கும், தேர்ட் டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 செல்லாக மாதிரி இருக்கும். இந்தமாரி செல் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அது ஹைப்பர்பிளாசியா. ஹைப்பர்ட்ரோபினா செல்லோட சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் அது ஹைப்பர்ட்ரோபி. இந்த ரெண்டு மெக்கானிசம் இருக்கிறனால தான் ஸ்வெல்லிங் ஆஃப் ரூட் நடக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் ரூட் ஆஃப் கேபேஜ் காஸ்டு பை பிளாஸ்மோடிஃபோரா பிரேசிகா. நெக்ஸ்ட் ஃபங்கல் டிசீஸ் பவுடி மில்டியோ, டவுனி மில்டியோ. இது ரெண்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் டிசீஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவுடி மில்டியோ, டவுனி மில்டியோ, ரஸ்ட்டு, இது 3 சிஸ்டமிக். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா ஆர் ஃபைட்டோபிளாஸ்மா, அடுத்து வைரல் டிசீஸ். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமிக் டிசீஸ் சொல்லுவாங்க. முக்கியமானது இது பவுடி மில்டியோ, டவுனி மில்டியோ. பவுடி மில்டியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்ஸில் அஃபெக்ட் ஆகும். பவுடர் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் லிப்ஸில் வந்து அஃபெக்ட் ஆகும். டவுனி மில்டியோன்றது லோயர் லிப்ஸில் அஃபெக்ட் ஆகக்கூடியது. பவுடி மில்டியோன்றது ட்ரூ ஃபங்கை. இதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ்கோமைக்கோட்டினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்கல் குரூப்லேருந்து வரக்கூடியதுனால ட்ரூ ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. டவுனி மில்டியோன்றது ஃபால்ஸ் ஃபங்கை. இப்போ தான் ப்ரிமிட்டிவ் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க. ப்ரிமிட்டிவ் ஃபங்கைனா இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடியது, அதனால் ஃபால்ஸ் ஃபங்கைன்னு சொல்லலாம். பவுடி மில்டியோ எந்த சீசனில் வருதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். வார்ம் கிளைமேட். பவுடி மில்டியோ எந்த சீசனில் வருதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். வார்ம் கிளைமேட்னா மேபி சம்மர் மந்த் வரனால பவுடி மில்டியோ. டவுனி மில்டியோ வந்து பார்த்தீங்கன்னா கூல் கிளைமேட்டில் வரும். பவுடி மில்டியோ காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் எதுனா எரிசிஃபி அண்ட் லெபியூலா வந்து பார்த்தீங்கன்னா பவுடி மில்டியோ காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பவுடி மில்டியோ இன் பீஸ், எரிசிஃபி சிக்கோரேசனம் ஆர் எரிசிஃபி ஃபேசோலி. இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடி மில்டியோ காஸ் பண்ணக்கூடிய பீஸில் காஸ் பண்ணக்கூடியது. எரிசிஃபி சிக்கோரேசனம் அப்படின்றது பீஸில் காஸ் பண்ணக்கூடியது. பவுடி மில்டியோ இன் ரெட் கிராம், லெபியூலா டாரிகா. பவுடி மில்டியோ இன் ரெட் கிராம் வந்து பார்த்தீங்கன்னா லெபியூலா டாரிகா. இது ரெட் கிராமில் காசு பண்ணக்கூடியது பவுடி மில்டியோ. இது 2 பவுடி மில்டியோ காசு பண்ணக்கூடிய ஆர்கானிசம் 2 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டவுனி மில்டியோ காசு பண்ணக்கூடியது பிளாஸ்மோபோரா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டவுனி மில்டியோ ஆஃப் கிரேப்ஸ், பிளாஸ்மோபோரா வெட்டிகோலா. இது ரொம்ப முக்கியமானது. பிளாஸ்மோபோரா வெட்டிகோலான்றது டவுனி மில்டியோ ஆஃப் கிரேப்ஸ். பவுடி மில்டியோன்றது ஏர்பார்ன் பேத்தோஜன். இது ரொம்ப முக்கியமானது. பவுடி மில்டியோன்றது ஏர்பார்ன் பேத்தோஜன். எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும்னா ஏர் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகும். டவுனி மில்டியோன்றது சாயில்பார்ன் பேத்தோஜன். சாயில் மூலியமாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால இது வந்து ஊஸ்போர் மூலிமா. அந்த ஊஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா சாயிலே ரெஸ்டிங் ஆகிட்டே இருக்கும். எப்பயுமே சாயில் இருக்கனால சாயில் பான் மூலிமா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ டவுனி மில்டியோக்கு நான் அந்த கல்ச்சரல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மெத்தட், கல்ச்சரல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவிங், டீப் ப்ளவ் பண்ணுறதுனால அந்த சாயில் அந்த ரெஸ்டிங் ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சர்ஃபேஸ் அப்பர் சர்ஃபேஸ்க்கு வரும். அப்பர் சர்ஃபேஸ் வரனால சன்லைட் பட்டோடனே அந்த ஸ்போர் வந்து டெத் ஆகிடும். ஸோ அதனால் டவுனி மில்டியோ வந்து பார்த்தீங்கன்னா சாயில் பான் பேத்தோஜன் சொல்லக்கூடியது. பவுடி மில்டியோ ஏர்பான் பேத்தோஜன். இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். பவுடி மில்டியோ அப்படின்றது சாயில் பான் பேத்தோஜன். என்ன ப்ராக்டிசஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ டீப் ப்ளவிங் ஏன் பண்ணுறோம் ரீசன் என்னன்னா சாயில் பான் இருக்கிறனால தான். ஸோ அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான், சாயில் பான் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் டீப் ப்ளவிங் எழுத முடியும். ஸோ முக்கியமானது அது. இதுதான் சிம்டம்ஸு. ஒன் டைம் சொல்லிடுறேன். டேம்பிங் ஆஃப் அப்படின்றது பித்தியம் காஸ் பண்ணக்கூடியது. வில்ட் அப்படின்றது ஃபிசேரியம் காஸ் பண்ணக்கூடியது. ரூட் ராட் அப்படின்றது மேக்ரோஃபாமினா. இது வந்து பாக்ஸ் ஷெட்டிங் சிம்டம்ஸ் வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆகும்னா மேக்ரோஃபாமினால ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. நெக்ஸ்ட் லேட் பிளேட்டா பட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோப்தெரா இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணக்கூடியது. ஐரிஷ் ஃபங்கை காஸ் பண்ணக்கூடிய டிசீஸ் எதுன்னு கேட்பாங்க. ஸோ பிளேட் பிளேட்டா பட்டிட்டோ. நெக்ஸ்ட் ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
பக்சினியா கிராமினி டிடிசி. ஸ்மட் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரிலாகோ நியூடா டிடிசி. ஸ்மட்டு டூ ஸ்மட் ஆஃப் வீட்னு சொல்லக்கூடியது. பக்சினியாக்கு அல்டர்னேட் ஹோஸ்ட் தேவைப்படும். பிளாக் ஸ்டெம் ரெஸ்ட் ஆஃப் வெயிட் பக்சினியா கிராமினி டிடிசி. அல்டர்னேட் ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மகோனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர் பார்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்டர்னேட் ஹோஸ்ட் தேவைப்படும். கிளப்ரூட் ஆஃப் கேபேஜ் இஸ் டியூ டு பிளாஸ்மோடிஃபோரா பிரேசிகா. எதனாலனா ஹைப்பர்ட்ரோபி அண்ட் ஹைப்பர்பிளாசியா இது ரெண்டு மெக்கானிசனால. பவுடர் மில்லியோ டவுனி மில்லியோ ரொம்ப முக்கியம். வார்ம் கிளைமேட்டில் வந்து பவுடர் மில்லியோ வரும், கூல் கிளைமேட்டில் வந்து டவுனி மில்லியோ வரும். ஏர் பான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் மில்லியோ, சாயில் பான் வந்து பார்த்தீங்கன்னா டவுனி மில்லியோ. நெக்ஸ்ட் ஒன் டிசீஸ், லாஸ்ட் டிசீஸ் எர்காட். எர்காட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்டு பை கிளாவிசெப்ஸ் அப்படி சொல்லக்கூடிய ஃபியூசிஃபார்மிஸ் ஆர் கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. இந்த காசெல்லாம் சொன்னால் காசு பண்ணக்கூடியது. எர்காட் காஸ்டு பை கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. இது எர்காட் காசு பண்ணக்கூடிய டிசீஸ். இந்த எர்காட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வரனா ரை அப்படின்னா சொர்க்கம் இதில் வரக்கூடிய டிசீஸ். இது வந்து சுகரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கேட்ட கேள்வி. சுகரி டிசீஸ் இன் கம்பு சொல்லி கேட்டிருக்கான். இது காஸ்டு பை கிளாவிசெப்ஸ். இதுதான் வந்து ஃபங்கல் சிம்டம்ஸ். இன்னும் இந்த டாப்பிக்கில் என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னா பெனரோகமிக் பேரசைட். பெனரோகமிக் பேரசைட் மட்டும் பார்த்துட்டோம்னா இந்த டாபிக் ஓவர். ஓகே, வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பேத்தோஜன்லாம் நம்ம வந்து கடைசி டாபிக் வந்திருக்கோம். பெனரோகமிக் பேரசைட் கடைசி டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெனரோகமிக் பேரசைட். பெனரோகேமிக் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, பெனரோகேமிக் அப்படின்னு என்னென்னா ஃப்ளவரிங் மீனிங். ஃப்ளவரிங் பெனரோகேமிக்னா ஃப்ளவரிங்னு அர்த்தம். அதாவது ஃப்ளவரிங் பிளான்ஸில் பேரசைட் பண்ணுறதுனால இது வந்து பெனரோகமிக் பேரசைட்னு சொல்லுவாங்க. அதர்வைஸ் கால்ட் மைக்கோ பேரசிட்டிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்கோட்ராபிசம் ஆர் மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம் ஆர் மைக்கோ பேரசிட்டிசம் அப்படின்னு. மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம் ஆர் மைக்கோ பேரசிட்டிசம் அப்படின்னு. மைக்கோனா ஃபங்கஸ், பேரசிட்டிசம்னா ஒரு ஃபங்கஸ் வந்து இன்னொரு பிளான்ட்டை நம்பி அதை ஒரு ஆர்கானிசம் இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணி தான் அது பேரசைட்னு சொல்லக்கூடியது. ஸோ மைக்கோனா இங்கே வந்து ஃபங்கஸ் இன்வால்வ் ஆகிறதுனால மைக்கோ பேரசிட்டிசம் ஆர் மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம். ஹெட்ரோட்ராபிசம்னா ஒன் ஆர்கானிசம் டிபெண்ட் ஆன் அனதர், அதான் வந்து மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம் சொல்லக்கூடியது. ஸோ ஃபெனரோகமிக் பேரசைட்னா இட் இன்ஃபெக்ட் ஒன்லி ஃப்ளவரிங் பிளான்ஸ். எந்தெந்த பிளான்ட்லாம் ஃப்ளவர்ஸ் இருக்கோ அந்த ஃப்ளவரிங் பிளான்ஸில் மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால ஃபெனரோகமிக் பேரசைட்னு சொல்கிறாங்க. மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம் அப்படின்னா ஃபங்கஸ் இன்வால்வ் ஆகிறதுனால மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம். ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கனால ஹெட்ரோட்ராப்ஸ்ன்றாங்க. மைக்கோ ஹெட்ரோட்ராபிசம் ஆர் மைக்கோ பேரசிட்டிசம் சொல்லுவாங்க. இது வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஸ்டெம் அண்ட் ரூட். ஸ்டெம்மில் இன்ஃபெக்ட் பண்ணால் அது வந்து ஸ்டெம் பேரசைட், ரூட்டில் இன்ஃபெக்ட் பண்ணால் அது ரூட் பேரசைட். இந்த ஸ்டெம் பேரசைட்டை ரெண்டாக பிரிக்கலாம், டோட்டல் ஸ்டெம் பேரசைட், பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட்னு சொல்லிட்டு. டோட்டல் ஸ்டெம் பேரசைட் அண்ட் பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட். டோட்டல் ஸ்டெம் பேரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா. இது கேட்ட கேள்வி. டோட்டல் ஸ்டெம் பேரசைட் எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா. அதாவது டோட்டல் ஸ்டெம் பேரசைட் எக்ஸாம்பிள் என்ன, பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட் எக்ஸாம்பிள் என்ன, டோட்டல் ரூட் பேரசைட், பார்ஷியல் ரூட் பேரசைட். இதில் ஆனதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பான். டோட்டல் ஸ்டெம் பேரசைட்க்கு எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா. இது வந்து என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெனரோகமிக் பேரசைட் வந்து முக்கியமான ஃபேமிலி வந்து 4 ஃபேமிலி இருக்குது. ஒன்று கஸ்குட்டேசியே, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோஃபோரேசியே ஆர் லொராந்தேசியன்னு சொல்லலாம். டென்ட்ரோஃபோரேசியே ஆர் லொராந்தேசியே, ஒரபேங்கியேசியே அப்படின்னா ஸ்கார்புலேசியே. இந்த 4 ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெனரோகமிக் பேரசைட்டில் முக்கியமானது. கஸ்குட்டா என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டேசியே. கஸ்குட்டா பிலாங்ஸ் டு ஃபேமிலி கஸ்குட்டேசியே. இது ரெண்டுத்துக்கும் அப்படியே கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். டோட்டல் ஸ்டெம் பேரசைட், பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட். டோட்டல் ஸ்டெம் பேரசைட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா, பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட் வந்து பார்த்தீங்கன்னா லொராந்தஸ். டோட்டல் ஸ்டெம் பேரசைட் என்ன ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டேசியே ஃபேமிலி. இட் பிலாங்ஸ் டு கஸ்குட்டேசியே ஃபேமிலி. பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட் பார்த்தீங்கன்னா டென்ட்ரோஃபோரேசியே ஆர் லொராந்தேசியே. டென்ட்ரோஃபோரேசியே ஆர் லொராந்தேசியே அப்படின்னா பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட்டுக்கு ஃபேமிலி. இது வந்து இன்னொரு நேம் இருக்குது, கஸ்குட்டான்னு சொல்லக்கூடிய காமன் நேம். இதே மாதிரி இன்னொன்று என்னென்ன காமன் நேம்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஞ்ச் வீடு. ஸ்டேஞ்ச் வீடு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோல்டன் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம் ஆர் கோல்டு த்ரெட்னு சொல்லலாம். டெவில் ஹேர் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டோடர்னு சொல்லலாம். நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டோடர்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். இதை தவிர ஸ்டேஞ்ச் வீட், கோல்டு த்ரெட், டெவில் ஹேர் ஆர் டோடர், இது 4 வந்து காமன் நேம் ஆஃப் கஸ்குட்டா. இது ரொம்ப முக்கியமானது. காமன் நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டேஞ்ச் வீடுன்னு எதுவும் கேட்கலாம். ஸ்டேஞ்ச் வீடு என்ன பேரசைட்டு கேட்கலாம். டோட்டல் ரூட் பேரசைட்டா இல்லை டோட்டல் பார்ஷியல் ஸ்டெம் பேரசைட்டா, அந்த மாதிரி எது வரைக்கும் கேட்கலாம். ஸோ ஸ்டேஞ்ச் வீட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பிலாங்ஸ் டு கஸ்குட்டா அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்டெம் பேரசைட்னு போட முடியும். ஸோ ஸ்டேஞ்ச் வீட், கோல்டன் த்ரெட், டெவில் ஹேர், டோடர்னு சொல்லலாம். இதுக்கு காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டில்டோ பந்தா. மிஸ்டில்டோ பந்தா. பந்தா அப்படின்னா விருப்பாக்ஷா அப்படின்னு சொல்லலாம். விருப்பாக்ஷா அப்படின்னு என்னன்னா ட்ரீ ஈட்டர்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட் நேமில் சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட் நேமில் பந்தான்னு சொல்லுவாங்க. லொராந்தஸ் அப்படின்னு என்னன்னா ட்ரீ ஈட்டர். ஓகேங்களா.
இது பார்ஷியல் ஸ்டெம் பெர்செட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து இது காமனே வந்து மிஸ்டில்டோ ஆர் பந்த் தான் சொல்லலாம். இது வந்து நான் குளோரோஃபிலஸ், குளோரோஃபில்லே இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் வந்து இருக்கனால இது வந்து குளோரோஃபில்லே இருக்காது. எங்கே இன்ஃபெக்ட் பண்ணால் ஸ்டெம்மில் இன்ஃபெக்ட் பண்ணும். இது நான் குளோரோஃபிலஸ். குளோரோஃபில்லே இல்லாதனால தான் இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. அப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாதனால தான் இது வந்து டிபெண்ட் அப்பான் இன்னொரு ஆர்கானிசம் டிபெண்ட் ஆகிருக்கு. இதோட எப்படி வந்து ஃபுட் எடுத்துக்கணும்னா ஆஸ்டோரியா மூலிமா, ஒரு பிளான்ட்டில் ஆஸ்டோரியா மூலிமா அந்த ஃபங்கஸ் என்ன பண்ணும், அந்த கஸ்குட் என்ன பண்ணும், ஒரு பிளான்ட் மூலிமா வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஆஸ்டோரியா அப்படின்ற ஒரு அப்சர்விங் ஆர்கன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அது நியூட்ரியன்ட் வந்து பிளான்ட்லேருந்து ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து இது எடுத்துக்கும். அப்படி ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து மினரல்ஸ் நியூட்ரியன்ட் எடுக்கும்போது ஹோஸ்ட் பிளான்ட் வந்து டெத் ஆயிரும், இது க்ரோ ஆகும். அப்படி தான் இது க்ரோ ஆகுது. ஸோ நான் குளோரோஃபிலஸ் ஆஸ்டோரியா இருக்கும், இதுக்கும் ஆஸ்டோரியா இருக்கும். லொராந்தஸ் அப்படின்ற பிளான்ட்டுக்கும் ஆஸ்டோரியா இருக்கும். லொராந்தஸ் அப்படின்றது டைகாட் பிளான்ட், லொராந்தஸ் அப்படின்றது டைகாட் பிளான்ட், இதுக்கு தேவையில்லை. இது வந்து என்னென்ன கிராப் பிளான்ட், நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு கிராப் பிளான்ட்டில் என்னென்ன கிராப் பிளான்ட்டில் இன்ஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீட், க்ளவ், அல்ஃபால்ஃபா, ஆனியன், பொட்டேட்டோ, சில்லி. சுகர் பீட், க்ளவ், அல்ஃபால்ஃபா, ஆனியன், பொட்டேட்டோ, சில்லி. இது வந்து முக்கியமானது. எந்த கிராப்பில் பேராசைட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியம். எந்தெந்த கிராப்பில் பேராசைட் பண்ணுது அப்படின்னா சுகர் பீட், க்ளவ், ஆல்ஃபால்ஃபா, ஆனியன், பொட்டேட்டோ, சில்லி. இது எந்த கிராப்பில் பேராசைட் ஆகுது லொராந்தஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ, கோவா, சிட்ரஸ், ஆப்பிள். மோஸ்ட்லி எல்லாமே ஃப்ரூட் கிராப்பாக தான் இருக்கும். மேங்கோ, கோவா, சிட்ரஸ், ஆப்பிள் எல்லாமே வந்து ஃப்ரூட் கிராப்பு. இந்த கிராப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக ஸ்டெம் வந்து பேராசைட் ஆகும். இது மேங்கோ கிராப்லாம் வந்ததுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோவும் ட்ரங்க் எல்லாமே ஸ்டெம் பார்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். இதே மாதிரி லொராந்தஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, கோவா, சிட்ரஸ், ஆப்பிள் பிளான்ட்டில் இன்ஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பார்ஷியல் ஸ்டெம் பெர்செட்னா பார்ஷியலாக தான் வந்து நியூட்ரியன்ட் எடுத்துக்கும். மீதி இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து இதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதான் பார்ஷியல் ஸ்டெம் பெர்செட். டோட்டல் ஸ்டெம் பெர்செட்னா டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிராப் பிளான்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கனால அது டோட்டல் ஸ்டெம் பெர்சென்ட்றாங்க. பார்ஷியல்னா பார்ஷியலாக டிபெண்ட் பண்ணியிருக்கும், அதனால தான் பார்ஷியல் சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் இது என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா கேம்பஸ்டிஸ், கஸ்குட்டா ட்ரைஃபோலி இதில் இருக்குது. கஸ்குட்டா கேம்பஸ்டிஸ் அண்ட் கஸ்குட்டா ட்ரைஃபோலி இந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிள் இருக்குது. இதை தவிர மேஜர் ஸ்பீசிஸ் 2 தான். இதை தவிர நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரோஃபைத்தி ஃபால்கேட்டா, டென்ட்ரோஃபைத்தி ஃபால்கேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்த பிளான்ட் கஸ்குட்டா பிளான்ட் வந்து என்ன கலரில் இருக்குன்னா ஆரஞ்ச் ஆர் பிங்க் த்ரெட் சிம் அப்படி சொல்லக்கூடிய, ஆரஞ்ச் ஆர் பிங்க் த்ரெட், கோல்டன் கலர் சொல்லக்கூடிய. பிங்க் த்ரெட் தான் கோல்டன் கலர் சொல்லலாம், இல்லை ஆரஞ்சு கலர் சொல்லலாம். இந்த 2 கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்குட்டா அவைலபிளாக இருக்கும். திரும்ப முக்கியமான பயன்பாடு சொல்லிடுறேன். கஸ்குட்டா அப்படின்றது டோட்டல் ஸ்டெம் பேராசைட் அப்படின்னா கஸ்குட்டா, பார்ஷியல்னா லொராந்தஸ். இது எந்தெந்த பிளான்ட்ல என்ன அதர் நேம் அப்படி சொல்லக்கூடிய நேம் முக்கியமானது. ஸ்டேஞ்ச் வீட், கோல்டன் த்ரெட், டெவில் ஹேர், ரோடர். இங்கே வந்து மிஸ்டில்டோ ஆர் பந்தான் சொல்லலாம். இது என்னென்ன கிராப் பிளான்ட்ல அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கான். சுகர் பீட், க்ளவ், ஆல்ஃபால்ஃபா, ஆனியன், பொட்டேட்டோ, சில்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ, கோவா, சிட்ரஸ், ஆப்பிள் இந்த கிராப் பிளான்ட்ல வந்து இன்ஃபெக்ட் ஆகுது. இதை பார்ஷியலுக்கும் டோட்டலுக்கும் உள்ள ஸ்டெம் பேராசைட் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் ரூட் பேராசைட், பார்ஷியல் ரூட் பேராசைட். இதேமாரி இது ஸ்டெம்மில் வந்து டோட்டலாக டிபெண்ட் ஆகிருக்கும். இதேமாரி தான் இருக்கும். டோட்டலாக வந்து ரூட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறனால இது டோட்டல் ரூட் பேராசைட் சொல்லுவாங்க. பார்ஷியல் ரூட் பேராசைட்னா பார்ஷியலாக ரூட் டிபெண்ட் ஆகிருக்கும். டிபெண்ட் பண்ணது பார்ஷியலாக ரூட்லேருந்து டிபெண்ட் நியூட்ரிஷன் எடுத்துக்கும். மீதி நியூட்ரிஷன் அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது பார்ஷியல் ரூட் பேராசைட்னு சொல்கிறாங்க. டோட்டல் ரூட் பேராசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரபேங்கி. பார்ஷியல் ரூட் பேராசைட் எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரைகா. இது என்ன ஃபேமிலி பிலாங்ஸ் டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரபேங்கேசியே பிலாங்ஸ் டு ஃபேமிலி ஒரபேங்கேசியே. இட் பிலாங்ஸ் டு ஃபேமிலி ஸ்கார்ப்லேசியே. என்ன ஃபேமிலினா ஸ்கார்ப்லேசியே. ஸ்ட்ரைகா பிலாங்ஸ் டு ஸ்கார்ப்லேசியே. இதோட இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ப்ரூம் ரேப் டோக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூம் ரேப் ஆர் டோக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விச் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து விச் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரபேங்கேசி அப்படின்றது மோனோகாட் பிளான்ட். இது வந்து மோனோகாட் பிளான்ட். என்ன கிராப் பிளான்ட்டில் இன்ஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைகாட் பிளான்ட்டை தான் மோஸ்ட்லி இன்ஃபெக்ட் பண்ணும். அக்ரிகல்ச்சர் கிராப்பில் டைகாட் பிளான்ட் எது இருக்கோ அந்த கிராப்பில் மட்டும் தான் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. எதுனா ஒரபேங்கேசி. ஸ்டைகா அப்படின்றது டைகாட் பிளான்ட். எந்த கிராப் பிளான்ட்டில் இன்ஃபெக்ட் பண்ணால் மோனோகாட் பிளான்ட்டில் மட்டும் தான் இன்ஃபெக்ட் பண்ணும். அக்ரிகல்ச்சரில் எந்தெந்த கிராப் பிளான்ட்லாம் மோனோகாட் இருக்கோ அந்த கிராப் பிளான்ட்டில் மட்டும் தான் ஸ்டைகா இன்ஃபெக்ட் பண்ணும். இப்போ மோனோகாட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஸு, சொர்க்கம், அதாவது சீரியல்ஸ் கிராப்லாம் சுகர் கேன், சொர்க்கம், டொபாக்கோ இதெல்லாமே மோனோகாட் பிளான்ட்டு. இதில் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. இங்கே டைகாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, கேபேஜ், காலிஃப்ளவர் சொல்லக்கூடிய சொல்னேசி கிராப் இதில் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. ஒரபேங்கி வந்து மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்னேசி கிராப்பில் இன்ஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டொபாக்கோ, கேபேஜ், காலிஃப்ளவர்னு சொல்லக்கூடிய.
டொபாக்கோ, கேபேஜ், காலிஃப்ளவர் எக்ஸப்ட் பொட்டேட்டோ சில்லி. பொட்டேட்டோ சில்லி ஏன் இன்ஃபெக்ட் ஆகாதுன்னா பிகாஸ் கஸ்குட்டா இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கனால. கஸ்குட்டா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சில்லியில் இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். அதனால் இங்கே இருக்கிறனால உரபேங்கி வந்து இன்ஃபெக்ட் ஆகாது. கஸ்குட்டா வந்து அங்கே இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால பொட்டேட்டோ சில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா உரபேங்கி இன்ஃபெக்ட் பண்ணாது. மற்றபடி சொல்னேசி கிராப்பில் எல்லா கிராப்லையும் இன்ஃபெக்ட் பண்ணும் எக்ஸப்ட் பொட்டேட்டோ சில்லி தவிர. நெக்ஸ்ட்டு பார்ஷியல் ஸ்டெம் பார்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எதில் இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் கேன், சொர்க்கம், டொபாக்கோ. இங்கே வந்து குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில் இருந்தாலும் இது வந்து பார்ஷியலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் எடுத்துக்கலாம். ரூட்டை பார்ஷியலாக வந்து ரூட் அதர் கிராப்பை டிபெண்ட் பண்ணியிருக்கும் பார்ஷியலாக. அதாவது குளோரோஃபில் இருந்தாலும் சிந்தசிஸ் பண்ண முடியும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலிமா. அதுவும் இல்லாமல் பார்ஷியலாக ரூட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். இங்கே வந்து குளோரோஃபில் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கனால டோட்டல் ரூட் பேரசைட்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நோ க்ரீன் டிஷ்யூ அந்த மாதிரி எந்த ஒரு இது இருக்காது. இங்கே வந்து அந்த மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்பீசிஸ் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்குன்னா ஸ்டைகா ஏசியாட்டிகா, ஸ்டைகா டென்சிஃப்ளோரா, இது 2 ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்டைகா ஏசியாட்டிகா, ஸ்டைகா டென்சிஃப்ளோரா வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம், மெய்ஸ், சுகர் கேன் இந்த 3 கிராப்பில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது. இந்த ஸ்டைகா ஏசியாட்டிகான்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்டைகா டென்சிஃப்ளோரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். டோட்டல் வந்து எக்ஸாம்பிள் வந்து கஸ்குட்டா, பார்ஷியலுக்கு வந்து லொராந்தஸ், டோட்டல் ரூட்டுக்கு வந்து ஒரபேங்கி, பார்ஷியல் ரூட்டுக்கு வந்து ஸ்டைகா. எந்த கிராப்பில் எஃபெக்ட் ஆகுது அதனே முக்கியம், எந்த கிராப் எஃபெக்ட் ஆகுது மட்டும். மொத்தம் 3 பாயிண்ட் தான் முக்கியமானது. கஸ்குட்டா வந்து ஸ்டேஞ்ச் வீடுன்னு சொல்லுவோம், கோல்டன் த்ரெட்னு சொல்லுவோம், டெவில் ஹேர் ஆர் டோடன்னு சொல்லுவோம். இங்கே வந்து மிஸ்டில்டோ ஆர் பந்தான்னு சொல்லுவாங்க. ஒரபேங்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூம் ரேப் ஆர் டோக்ரான்னுவாங்க. ஸ்டைகா வந்து பார்த்தீங்கன்னா விச் வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கிராப் பிளான்ட்டில் அஃபெக்ட் ஆகுதுன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் பீட், க்ளவ், ஆல்ஃபால்ஃபா, ஆனியன், பொட்டேட்டோ, சில்லி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ரூட் கிராப், மேங்கோ, கோவா, சிட்ரஸ், ஆப்பிள். இங்கே வந்து சொல்னேசி கிராப், மெயின்லி சொல்னேசி கிராப்பில் இன்ஃபெக்ட் பண்ணக்கூடியது ஒரபேங்கி. ஸ்டைகா வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் கிராப், சுகர் கேன், சொர்க்கம், டொபாக்கோ. இது 4 ரொம்ப முக்கியமானது. ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா பெனரகமிக் பாராசைட்னு சொல்லக்கூடியது முடியுது. இதோட கண்ட்ரோல் மெஷர் மட்டும் பார்த்துட்டா முடிஞ்சிருச்சு. ஓகே, வந்து பெனரகமிக் பாராசைட்டோட கேரக்டர், என்னென்ன கிராப்பில் இன்ஃபெக்ட் பண்ணோம், அதோட அதர் நேம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முக்கியமானது ரூட்டு, ஸ்டெம்மு, அதில் பார்ஷியல் ரூட் ஸ்டெம் பாரசைட், டோட்டல் ஸ்டெம் பாரசைட், பார்ஷியல் ரூட் பாரசைட், டோட்டல் ஸ்டெம் பாரசைட் தான் முக்கியமானது. இதை தவிர வேறு என்னென்ன பாரசைட் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டார்க் மிஸ்டில்டோ. டார்க் மிஸ்டில்டோ அப்படின்றது எந்த கிராப்பில் அஃபெக்ட் பண்ணுன்னா கோனிஃபரஸ் ட்ரீஸ். நம்ம அக்ரிகல்ச்சர் கிராப் இல்லை, கோனிஃபரஸ் ட்ரீஸ். அக்ரிகல்ச்சர் கிராப் இல்லை, கோனிஃபரஸ் ட்ரீஸில் தான் அஃபெக்ட் பண்ணக்கூடியது டார்க் மிஸ்டில்டோ. இது வந்து மைனர் பார்ட் தான், இது ரொம்ப முக்கியமானது இல்லை. நம்ம முக்கியமானது என்னென்னா அந்த 4 பேரசைட், அது என்ன நேம், அது வந்து எந்த கிராப், அது மட்டும் தான் முக்கியமானது. இது முக்கியம் இல்லை. டார்க் மிஸ்டில்டோ அப்படின்றது கோனிஃபரஸ் ட்ரீஸ். யூரோப்பியன் மிஸ்டில்டோ அப்படின்றது ஆப்பிள் கிராப். ஆப்பிள் கிராப்பில் யூரோப்பியன் மிஸ்டில்டோன்னு பார்த்துக்கோம். மிஸ்டில்டோ அப்படின்னா லொராந்தஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரீ ஈட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போ லொராந்தஸ் அப்படின்னா ஸ்டெம் பாரசைட், பார்ஷியல் ஸ்டெம் பாரசைட் அப்படின்னு அர்த்தம். செமி ரூட் பாரசைட், ரூட்டில் இது 2 ஸ்டெம் பாரசைட், இது ரூட் பாரசைட். ரூட் பாரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து செமி ரூட் பாரசைட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாண்டல்வுட். செமி ரூட் பாரசைட் சாண்டலம் ஆல்பம் அந்த கிராப்பில் இன்ஃபெக்ட் பண்ணுறது செமி ரூட் பாரசைட். இது அதர் ரூட் பாரசைட்டிக் எக்ஸாம்பிள். இப்போ நம்ம முக்கியமானது ஸ்டைகாவும் ஒரபேங்கியும் இது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்றது மட்டும் பார்க்கலாம். ஸ்டைகா சூசைடல் ஜெர்மினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாரசைட்டிசமில் சூசைடல் ஜெர்மினேஷன் இருக்குது. இப்போ 4 பார்த்துருக்கோம், கஸ்குட்டா, ஸ்டைகா, ஒரபேங்கி, லொராந்தஸ். இது 4 பார்த்துருக்கோம். இந்த 4த்துல எதில் சூசைடல் ஜெர்மினேஷன் இருக்குன்னா ஸ்டைகாவில் மட்டும்தான் சூசைடல் ஜெர்மினேஷன் இருக்குது. சூசைடல் ஜெர்மினேஷன் அப்படின்னா என்னன்னா பாரசைட்டிசம் அப்படின்னாவே கண்டிப்பாக ஹோஸ்ட் தேவைப்படும். இந்த சூசைடல் ஜெர்மினேஷன் அப்படின்னா மீனிங் என்னன்னா ஹோஸ்ட் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப் ஆகும். ஸ்டைகா அப்படின்றது சீடு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே சாயில் இருக்கும். இப்போ ஹோஸ்ட் இல்லை அப்படின்னாலும் இந்த சீடு வந்து டெவலப் ஆகி பிளான்ட் வந்து டெவலப் ஆகும். அதுதான் சூசைடல் ஜெர்மினேஷன். வித்தவுட் ஹோஸ்ட் பிளான்ட் இல்லாமையே சீடு வந்து டெவலப் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா ஸ்டைகாக்கு மட்டும்தான். அது பேர் சூசைடல் ஜெர்மினேஷன் சொல்லக்கூடியது. இந்த 4த்துல ஒரபேங்கி, கஸ்குட்டா, ஸ்டைகா, லொராந்தஸ் 4த்துல ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்குது. இதுதான் சூசைடல் ஜெர்மினேஷன். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எத்திலின் கேஸை வந்து யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் ஃபீல்டில். அப்படி இல்லைனா ட்ராப் கிராப்பான காட்டன், கிரவுண்ட்நட் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ராப் கிராப் என்ன பண்ணுன்னா ஃபீல்டில் ஜெர்மினேஷன் பண்ண அலோவ் பண்ணும், பட் பாரசைட்டிசம் பண்ண அலோவ் பண்ணாது. அப்படின்னா என்னன்னா ஜெர்மினேஷன்னா ஸ்டைகா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீடு வந்து ஜெர்மினேட் ஆகும், ஆனால் பாரசைட்டிசம் ஆகாது. பாரசைட்டிசம்னா ஹோஸ்ட் பிளான்ட்ல மூலிமா இருந்து நியூட்ரியன்ட் எடுக்காது. அதுதான் பாரசைட்டிசம் அலோவ் பண்ணாது. பாரசைட்டிசம் அலோவ் பண்ணலன்னா என்னன்னா அதான் ட்ராப் கிராப்னு சொல்லுது. இங்கே ஜெர்மினேஷனே ஆகாமல் இல்லை, ஜெர்மினேஷன் ஆகும். ட்ராப் கிராப்னா ஃபுல்லாக ஜெர்மினேஷன் ஆகாமல் இருக்கிறதா மீனிங். பட் இந்த ட்ராப் கிராப் காட்டன், கிரவுண்ட்நட் என்ன பண்ணுன்னா ஜெர்மினேஷன் டெவலப் ஆகும், ஆனால் வந்து பாரசைட்டிசம் நடக்காது. அது முக்கியமானது. நெக்ஸ்ட்டு சாயில் சொலரைசேஷன். சாயில் சொலரைசேஷன்னா ஒரு சாயில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு பாலித்தீன் ஷீட் மூலிமா வந்து வச்சு ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறது, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா டெம்பரேச்சர் டெவலப் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டைகாவோட சீட் வந்து டெத் ஆயிரும். அதான் சாயில் சொல்யூஷன் சொல்லக்கூடியது. இந்த 3 மெத்தட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். எத்திலின் கிளாஸு, ட்ராக் கிராப்பான கோகனட் கிரவுண்ட் காட்டன் கிரவுனட்டு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சொல்யூஷன். இந்த 3 மெத்தட் மூலிமா ஸ்டைகை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் உரபேங்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கிராப் வந்து பார்த்தீங்கன்னா காரம் அஜோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராக் கிராப் யூஸ் பண்ணிங்கன்னா உரபேங்கி கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்டான அக்ரோமைசிட் ஃப்ளை. இந்த அக்ரோமைசிட் ஃப்ளையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ரிலீஸ் பண்ணால் இந்த உரபேங்கி கண்ட்ரோல் ஆகும். இது ரெண்டும் முக்கியமானது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேத்தோஜன் சாப்டர் வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபங்கஸ்ஸு, பாக்டீரியா, வைரஸ்ஸு. பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸோடைய சிம்டம்ஸ் என்ன, அது எந்த மாதிரி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன காசல் ஆன்சம், அதாவது ஹிஸ்ட்ரி அது பார்த்தோம். பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, மைக்ரோபிளாஸ்மா, ஃபைட்டோபிளாஸ்மா, ஃபெசிலியஸ், வாஸ்குலர் பாக்டீரியா, அதோட சிம்டம்ஸ் என்ன இருக்குது, எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அதை பற்றி பார்க்கணும். அதே மாதிரி வைரஸ்க்கு ஹிஸ்ட்ரி, அது வைரஸ், வைராய்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படி பார்த்தோம். 4th டாபிக் வந்து ஃபெனோரெமிக் பாரசைட். ஃபெனோரெமிக் பாரசைட்டில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டோட்டல் அண்ட் பார்ஷியல், இதை பார்த்துட்டா இந்த சாப்டர் ஓவர். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.